இன்னைக்கு ஐலாண்ட் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது. அதுக்கப்புறமா பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா இல்லையா, இதை பற்றி எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கம் லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய் ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஐலாண்ட் மூவி நம்ம SK சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ரவிக்குமார் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட 4 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு படம் இது. பல பிரச்சனைகள், ரிலீஸ் ஆகுமா ஆவாதன், கடைசி மூமெண்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆகுமா ஆவாதன் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வந்தது. கோர்ட் வரைக்கும் கூட போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. டைரக்டர் ரவிக்குமார் இன்று நேற்று நாளைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு படம் சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இந்த படம், ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஏன் இத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா, முக்கியமாக கிராஃபிக்ஸ், VFX இது இந்த படத்தில் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் அவங்க அவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட டைம் எடுத்ததுக்கான ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னா 100% அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா நம்ம பேசப்படுறதே VFX தான். அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு இங்கிலீஷ் படம் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. இவங்க இவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுக்கு 100% வர்த்தாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு ரியல் இங்கிலீஷ் மூவி பார்த்தா நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. அண்டு SK அவர் சொல்லவே வேணாம். அதுவும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிகிறாரு. நாளுக்கு நாள் அவரோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. டான்ஸு, ஃபைட்டு, பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி. அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கேரக்டராகவே ஒரு மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு, ஒரு விவசாயியாக. அது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஸ் யூஷுவல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இது ஒரு நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு ரிலாக்ஸான மூவினே கூட சொல்லலாம். முக்கியமாக ரீசன் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா கன் ஃபைட்டு, ஆக்ஷனு, பிளட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. கிட்டத்தட்ட பல படங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக, ரொம்ப இந்த வைலன்ஸ் இல்லாமல், பிளட் இல்லாமல், அதிகமாக இந்த குத்து டான்ஸ் எல்லாம் இல்லாமல், இப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாக, ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மூவி. கண்டிப்பாக ஃபேமிலிஸ் போய் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு 100% கிட்ஸ் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான படம். நல்ல ஸ்க்ரீன் பிளே. இன்ட்ரோல் வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக விறுவிறுன்னு போகுது. பட் இன்ட்ரோலுக்கு அப்புறமா லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் AR ரஹ்மானோட மியூசிக் அங்கே தூக்கி நிறுத்திடுது படத்தை. ரெண்டாவது SKவோட பர்ஃபார்மன்ஸ், அதுவும் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஷோல்டர்ஸில் தூக்கி சுமந்து இருக்கிறாரு SK, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த படத்தில் ஒன் அண்ட் ஒன்லி SKவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயினாக ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இங்கே ஸ்கோர் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஹீரோயின் தேவைன்றதுக்காக போகிற மாதிரி ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் தென் யோகி பாபு, கருணா, இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நிறையா சோஷியல் மெசேஜஸ் அங்கங்கே சோஷியல் மெசேஜஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜும் கூட. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு சோஷியல் மெசேஜஸ் அங்கங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது இவங்க 2 பேரோட காமெடி, யோகி பாபு அண்ட் கருணாவோட காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல, சில இடத்துல கொஞ்சம் பழசு மாதிரி தெரிஞ்சாலும் பல இடத்துல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டு ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்க அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க 2 பேர் பண்ணுற சில விஷயங்கள். இது வரைக்கும் நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்தில் ஏலியன் உலகத்தை அழிக்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏலியன் இந்த உலகத்தை காப்பாற்ற, பூமியை காப்பாற்ற வர ஒரு கேரக்டராக ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஏலியனாக காமிச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு சேஞ்ச். ஏன்னா ஏலியன் அப்படியே பார்த்து பார்த்து பழகிற நம்மளுக்கு ஏலியன் இந்த மாதிரியும் பார்த்து பழகிறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு முயற்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏலியனுக்கும் சிவகார்த்திகனுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸில் சில கருத்துங்கள்லாம் சொல்கிறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அது ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் போர் அடிக்காமல் போகுது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன லேக்ஸ் இருந்தாலும் பட் அது பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணாது. அப்படி தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. கேமரா நிரவ் ஷா, அவர் சொல்லவே வேண்டாம், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மள ஒரு கூலான மைண்ட் செட்லேயே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மியூசிக் ஆல்ரெடி சொல்லிட்டேன், AR ரஹ்மான் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு. ஸ்டோரி பெருசாக நான் ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா நல்ல ஸ்டோரி. ஆனால் பட் பழைய கண்டென்ட்டாக இருந்தாலும்
இதில் புதுசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ரெண்டாவது அந்த கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. தாராளமாக கண்டிப்பாக போயிட்டு பார்க்க வேண்டிய படம். கிட்ஸோட ஃபேமிலியோட ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட கிட்ஸோட போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த வெக்கேஷனில் இந்த லீவ் டைம் 4-5 டேஸ் லீவ் வந்திருக்கு. இந்த லீவுக்கு ஏற்ற ஒரு ஃபேமிலி ட்ராமா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது படம். நம்பி தாராளமாக போகலாம். என்னோட ரிவ்யூ மட்டும் கேட்டு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. லாஜிக்ஸ் அங்கங்கே இடித்தாலும் அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. பட் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நல்ல படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஐலாண்ட் மூவியோட ரிவ்யூ. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது கிட்ஸுக்கான படம் மட்டுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. பெரியவங்களும் பார்க்கணும். ஏன்னா நிறைய சோஷியல் மெசேஜஸ் இருக்குது, அங்கங்கே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அடுத்தது இன்னும் கேப்டன் மில்லர் இருக்குது, மெரி கிறிஸ்மஸ் இருக்குது. இதை பற்றிலாம் கண்டிப்பாக பேசலாம். பாய்.